விடு சித்ரா, அவ முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி அட்டகாசம் பண்றவ இல்ல. வளர வளர நம்ம 2 பேருக்கும் அடங்காம வளர்ந்துட்டா. அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது தான் நடவடிக்கையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டை அனுசரிச்சு வாழணுங்க. சித்ரா, அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அதனாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். அவ லவ் பண்ணவன் சரியில்லாதனாலதான் கல்பனாவை சரணுக்கு நாம கட்டி வச்சோம். வாழ்க்கையில நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துறாதுங்க. அத முதல்ல அவ புரிஞ்சுக்கணும். இது பாருங்க, அவளுக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லபடியா வாழ முயற்சி செய்யணும். அவ செய்யற தப்புக்கெல்லாம் நம்மள குத்தம் சொல்றத அவ முதல்ல நிறுத்தணும். சித்ரா, அதுக்காக நீ அவளை அடிக்கலாமா? உனக்கும் அப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அது மாதிரிதான் எனக்கும் சரணுக்கும்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு கோவமே வந்துச்சு. ஏங்க, நான் என்ன அவள மாதிரியா? என்னைக்காவது நான் அத்தைக்கிட்ட சண்டை போட்டிருப்பேனா? உங்களை கொஞ்சம் பொறுப்பா இருங்கன்னு சொல்லி இருக்கேனே தவிர ஒரு வார்த்தையாவது தப்பா பேசியிருக்கேனா? நம்ம உறவுல பாசம் இல்லாம இருந்திருக்கா? எனக்கு மகளா இருந்துகிட்டு அவ என்னை இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்காளா? சித்ரா, சித்ரா, அவ சின்ன பொண்ணு சித்ரா. குடும்ப வாழ்க்கையில அவ இன்னும் எதையுமே புரிஞ்சுக்கல. ஏதோ கோவத்துல பேசிருப்பா. அதுக்காக நீ அழாத, கவலைப்படாத. போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ மட்டும் அழாத சித்ரா, அழாதம்மா, அழாத. அழாத சித்ரா. கல்பனா, கல்பனா, கல்பனா எங்க போயிருப்பா? கல்பனா, சரண், அத்த என்னாச்சுப்பா? இல்ல, கல்பனா பாத்தீங்களா? என்னப்பா, உங்க ரூம்ல தானே இருப்பா? ஐயோ அத்தை, மேலையும் பாத்துட்டேன், கீழே எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். அவளை எங்கேயுமே காணோம். என்னப்பா சொல்ற? எங்கேயுமே காணோமா? ஆமா அத்தை. கல்பனாவை காணோமா? ராம், ரவி, என்னாச்சுமா? ராம், கல்பனாவை காணோமா? அது சரிமா, அதுக்கு எதுக்குமா பயப்படுற? அவ இங்க எங்கயாவது வாக்கிங் ஜாகிங் போயிருக்கலாம்ல. ஐயோ மாமா, அவ வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போயிருக்க மாட்டா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈட்டிங் மட்டும்தான். பானுமதி, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு அவளை குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க? சரண், நீங்க ஒரு தடவை கல்பனாக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ரவி, நான் பல வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவ ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா. ரவி, நீ ட்ரை பண்ண. என்ன ரவி? ரிங் போயிட்டே இருக்கு. எடுக்கல சித்தி. அண்ணா, நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன். சீக்கிரம்டா, சீக்கிரம்டா, கொஞ்சம் பாருடா. என்னடா? ஏய் ராம், என்னடா? ரிங் போது ஃபோன் எடுக்கல. எடுக்கலையா? இல்லையா? யார்கிட்டயும் சொல்லாம எங்க போயிருப்பா?